அனைவருக்கும் வணக்கம். தொடர்ந்து இந்த சேனலுக்கு ஆதரவு அளித்து வர அனைத்து அன்பு உள்ளங்களுக்கும் மிக்க நன்றி. அதிமுகவிலிருந்து ஓரங்கட்டப்படுகிறார் ஜெயக்குமார். அவரை பத்தி நம்ம பார்க்க போறோம். அதிமுகவில் எடப்பாடியினுடைய தலைமை எந்த அளவுக்கு விமர்சனத்துக்குள்ளாதுன்னு சொல்லிவிட்டு நம்ம நாள்தோறும் செய்திகள் மூலமாகவும் தொலைக்காட்சி மூலமாகவே நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம். அதிமுகவில் எந்த ஒரு செய்தியை வெளியில கொண்டு போறதா இருந்தாலும் ஜெயக்குமார் மூலியமா தான் எடப்பாடி பழனிசாமி கொண்டு போவார். பிஜேபியிலிருந்து அதிமுக விலகியதுமே எல்லா இடங்கள்லையுமே அதிகமான விமர்சனங்களை வச்சவர்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஜெயக்குமார் தான். ஏற்கனவே இப்போ தென்சென்னையில் என் மகன் போட்டியிடும் போது மிகப்பெரிய தோல்வியை சந்தித்ததுக்கு மிக முக்கியமான காரணமாக இருந்தது பிஜேபியினுடைய கூட்டணி தான். அதே மாதிரி தான் சிவி சண்முகமே 2019 பாராளுமன்ற தேர்தலிலும் 2021 சட்டசபை தேர்தலிலும் நாங்கள் மிகப்பெரிய தோல்வியை சந்தித்ததுக்கு மிக முக்கியமான காரணம் பிஜேபி தான் சொன்னார். இப்போ பிஜேபியிலிருந்து எடப்பாடி பழனிசாமி வெளியில் வந்த உடனே பிஜேபி பற்றி பேசுகிறதே நிப்பாட்டிட்டார். நம்ம பிஜேபி எதிர்த்து பேசணும் அப்படின்னா நம்ம மீது இருக்கிற வழக்குகள் மீது விசாரணைகள் வெகுவா ஆரம்பிச்சிருவாங்க. நம்ம அதுலேருந்து நம்ம தப்ப முடியாது அப்படிங்கிறதுனாலேயே பிஜேபியினுடைய அந்த விமர்சனத்தை நாளுக்கு நாள் குறைச்சிக்கிட்டே வந்தார். இப்போ எடப்பாடி பழனிசாமி என்ன நினைக்கிறார் அப்படின்னா, தொடர்ந்து ஜெயக்குமார் பிஜேபி அதிகமாக விமர்சனம் பண்ணிக்கிட்டு வர்றாரு இல்லையா? அப்படி விமர்சனம் பண்ணிட்டு வரும்போது ஒருவேளை பிஜேபி மீண்டும் இப்போ ஆட்சி அமைச்சிருச்சு அப்படின்னா நமக்கு மிகப்பெரிய சிக்கலை உருவாக்குவாங்க. ஆனால் அதிமுகவில் இருந்து இப்போ ஜெயக்குமாரை கொஞ்சம் ஓரம் கட்டிட்டே வர்றாங்க. ஜெயக்குமார் செய்ய வேண்டிய வேலைகள் எல்லாத்தையுமே பார்த்தீங்கன்னா இன்னைக்கு ஆர்பி உதயகுமாரை வச்சு பேசிட்டு இருக்காங்க. கட்சி சார்ந்து எந்த ஒரு மீட்டிங் நடந்தாலுமே, எந்த ஒரு செய்தியாளர் சந்திப்பு நடந்தாலுமே ஜெயக்குமாரை முன்னிறுத்தி தான் எடப்பாடி பழனிசாமி செய்தியாளர்களை சந்திக்க வைப்பாங்க. ஆனால் இந்த முறை ஜெயக்குமாருக்கு பதிலாக ஆர்பி உதயகுமாரை முன்னிறுத்தி செய்தியாளர்களை சந்திக்க வைக்கிறாங்க. மத்தியில் காங்கிரஸ் ஆட்சி வந்துட்டா நமக்கு நல்லதுன்னு சொல்லிட்டு இப்போ எடப்பாடி பழனிசாமி நினைக்கிறாரு. அரசியலை பொறுத்தவரை நிரந்தர எதிரியும் இல்லை, நிரந்தர நண்பனும் இல்லைன்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி தான் ஒரு கூட்டணி கட்சியிலிருந்து விலகி வந்துட்டா அந்த கூட்டணி கட்சி செய்யக்கூடிய தவறுகளை நீங்கள் எடுத்து சொல்லணுமே தவிர இன்னைக்கு எடப்பாடி பழனிசாமி முழுக்க மோடியை பற்றியோ அமித்ஷா பற்றியோ ஏன் பிஜேபி பற்றியோ எதுவுமே பேச கிடையாது. இன்னைக்கு ஜெயக்குமாரே பார்த்தீங்கன்னா தனிச்சு தான் செயல்படுகிறாரு. இதே எடப்பாடி பழனிசாமி பொதுச் செயலாளர் தேர்ந்தெடுத்து மிகப்பெரிய பங்கு வகித்தவர்ல 2 பேர் இருந்தாங்க. அதில் ஒருத்தர் சிவி சண்முகம், இன்னொருத்தர் ஜெயக்குமார். எடப்பாடி பழனிசாமியினுடைய வாயா தான் செயல்பட்டாரு இப்போ ஜெயக்குமார். இன்னைக்கு அவருக்கே இந்த சூழ்நிலை ஏற்பட்டிருக்கு அப்படின்னா அப்ப யாருக்காக பயப்படுறார் அப்படிங்கிறது நமக்கு தெரிஞ்சாகணும். ஒரு அதிமுகங்கிறது ஒரு வலிமை மிக்க தலைவர்களால் வழி நடத்தப்பட்டது. இன்னைக்கு வலிமையிலிருந்து தொடர் தோல்வியில சந்திச்சுட்டு வர்ற எடப்பாடி பழனிசாமி இப்ப யாருக்காக பயப்படுறார்? பயந்து அரசியல் செய்கிற எடப்பாடி பழனிசாமி அதிமுக தலைமைக்கு தேவையா அப்படிங்கிறதையும் யோசிக்க ஆரம்பிச்சிட்டாங்க தொண்டர்கள். ஜெயக்குமார் ஓரங்கட்டப்பட்ட மாதிரி இன்னைக்கு சிவி சண்முகம் ஓரங்கட்டப்பட்டது மாதிரி நாளைக்கு இன்னொரு கட்சிக்கு பயந்து கூட இன்னும் ஒரு சில தலைவர்கள் ஓரங்கட்டக்கூடிய சூழ்நிலையில் ஏற்படும். எடப்பாடி பழனிசாமி தலைமையில் அதிமுக இந்த அளவுக்கு 4 பேர் பேசுகிற அளவுக்கு விமர்சனம் பண்ணுற அளவுக்கு தரந்தாழ்ந்து போயிருக்குன்னு சொல்லி தான் தொண்டர்கள் நினைக்கிறாங்க. இப்போ எடப்பாடி பழனிசாமி இந்த அரசியலை எப்படி கொண்டு போறாருன்னு தெரியாது. ஆனால் ஜெயக்குமார் அடுத்தனுடைய இலக்கு என்னவாக இருக்கும் அப்படின்னா, நீதி நேர்மை எங்கிட்டு இருக்கோ அந்த பக்கம் நோக்கி ஜெயக்குமார் நகர்வாருங்கிறது தெரியுது. இங்கே அரசியலில் பார்த்தீங்கன்னா எடப்பாடி பழனிசாமி முழுமையாக நம்பினாரு. எடப்பாடி பழனிசாமி நமக்கே ஒரு நம்பிக்கை துரோகம் பண்ணும்போது இந்த நம்பிக்கை துரோகம் இருக்கிற இடத்துல நாமே இருக்குன்னு சொல்லிட்டு ஜெயக்குமார் ஒருவேளை ஐயா ஓபிஎஸ் அவர்களை சந்திக்கக்கூடிய சூழ்நிலையும் ஏற்படும். அரசியலில் எது வேணாலும் நடக்கலாம். ஜெயக்குமார் ஓரங்கட்டப்பட்ட மாதிரி நாளைக்கு மிகப்பெரிய தலைவர்களாம் ஓரங்கட்டப்படக்கூடிய சூழ்நிலை ஏற்படும். எடப்பாடி பழனிசாமியுடைய தலைமையை அங்கே இருக்கிற நிர்வாகிகளை ஏற்றுக்கல அப்படிங்கிறது ஜெயக்குமார் ஓரங்கட்டப்பட்டதுலேருந்தே நமக்கு நல்லா தெரியுது. நன்றி, வணக்கம்.